ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இரண்டாவது விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய குரூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ முதல் விஷயம், நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமானது வெயிட்டேஜ். நீங்கள் ஃபின்எஃப்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, பேங்க் நெஃப்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, நெஃப்டி எடுத்துக்கிட்டாலும் வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வெயிட்டேஜை வச்சு இப்போ நான் சொல்லித்தர எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், நான் இப்போ உங்களுக்கு என்ன ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட வெயிட்டேஜ் வச்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். ஒரு இண்டெக்ஸ் மூவ் ஆகிறதுக்கு, சரிங்களா, இந்த வெயிட்டேஜ் தான் பெரிய பங்கு வகிக்கிறது. இதில் ஃபின்எஃப்டி மூவ் ஆகிறதுக்கு ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் இது ரெண்டுமே சேர்ந்தாலே 50%, இது ரெண்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே ஃபின்எஃப்டி என்ன ஆயிரும், மேலே பூம் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுடைய ரிசர்ச் எப்போதுமே நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபின்எஃப்டியில் தான் இருக்கணும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் அந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடியது ஃபின்எஃப்டியில் எப்படி போயிட்டுருக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இது மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் மேலே போகும், கீழே இறங்கிச்சுன்னா புட் ஆப்ஷன் உங்களுக்கு மேலே போகும். சரிங்களா? ரெண்டுமே பை தான், அதனால தான் மேலே போகும்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. எஸ்பெஷலி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேயும் கூட. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி. சரிங்களா? இன்றைக்கி ஃபின்எஃப்டியோட எக்ஸ்பைரி டே. எப்போதுமே நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸ்பைரி டேயில் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இடத்த மார்க் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிடுங்க. இதில் ஹையை பிரேக் பண்ணிச்சு, லோவை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி. ஏன்னா மார்க்கெட் மார்னிங்கே உங்களுக்கு நெகட்டிவ் ட்ராப்பில் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ கீழே லோவை பிரேக் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? அதுக்கும் ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். அது ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போது மார்க்கெட் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 23,300 அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ரவுண்ட் ஃபிகராக எடுத்துப்போம், ஒரு 200 பாயிண்ட்டு. சரிங்களா? கீழே போயிடுவோம். ஒரு 200 பாயிண்ட் கீழே போயிட்டு, ஏன்னா கீழே போனால் இந்த மணி. சரிங்களா? இதனுடைய காலை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுவோம், 23,300 இருக்குது இப்போ கரண்ட் வேல்யூ. அதிலேருந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிட்டு என்ன பண்ணுங்கள், புட்டை ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ இதனுடைய ரெண்டோடைய கான்ட்ராக்ட்டுமே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா மேஜராக சக்ஸஸ் தான் இருக்கும். ரெண்டுலேயுமே ஃபெயிலியர் ஆனாலுமே பெரிய லெவலில் ஃபெயிலியர் இருக்காது. இதை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அதனால தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போதுமே ஒரு வார்த்தை சொல்கிறது, நீங்கள் மார்க்கெட்டை சரியாக ப்ரிடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். சரிங்களா? இப்போது மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணச்ச நார்மலாக என்ன பண்ணுவோம், புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க. 3 hours டைம் ஃப்ரேமை வச்சுப்போம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 3 hours நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணாலே எனக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் முடியும் போது ஒரு 100 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் கீழே லோ வரைக்கும் நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 86 கிட்டத்தட்ட எனக்கு 210 பாயிண்ட் கிட்ட என்ன கிடச்சிருக்கும், லாபம் கிடச்சிருக்கும். சரிங்களா? இது நீ சரியாக ப்ரிடிக்ட் பண்ணதுனா. இப்போது மார்க்கெட் மிஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, நான் கீழே போகும்னு நினச்சேன், ஆனால் மார்க்கெட் என்ன ஆகிட்டு அப்படின்னா எனக்கு மேலே போயிடுச்சு. மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும், சரிங்களா, புட்டு கீழே இருக்கும், அதனால் புட்டை செல் பண்ணிடணும். ரெண்டையுமே செல் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட்டை செல் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி 3 hours கேண்டல் பிரேக் அவுட்லேயே நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இங்கே செல் பண்ணிட்டேன். நல்லா கவனிச்சிக்கங்க. இங்கேருந்து கடைசியாக மார்க்கெட் முடிஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்டில் போயிட்டு முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இது மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா பிரேக் ஈவனில் வந்துடும், உங்களுக்கு லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. சரிங்களா? மிஸ் ஆனாதான். இன்னொன்று, நீங்கள் கால் ஆப்ஷனோட கீழே லெவலை பாருங்களேன். சரிங்களா? 200 பாயிண்ட் பக்கம் உங்களுக்கு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கும். அதனால தான்
ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியம். சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலை நீங்கள் பிரேக் ஈவனுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா புட்டு உங்களுக்கு சேர்த்தாப்பில் தேவைப்படும். சரிங்களா? இப்போது நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போதே திரும்ப மார்க்கெட் கீழே சரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. ரெண்டுமே நம்ம செல் பண்ணி வச்சுட்டோம். திரும்பியும் மார்க்கெட்டு கீழே சரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. புட்டை ரிலீஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு காலில் என்ன பண்ணும், கீழே இறங்க 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 உங்களுக்கு ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஸோ ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இன்னொன்று இல்லை நான் ஏன்னா எப்போவுமே ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நான் நார்மலாக ட்ரேட் எடுக்கணும், எனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் எப்போதும் சொல்கிறது, நீங்கள் நார்மலாக அதாவது டெய்லி ட்ரேட் எடுக்க முடியாது. நான் ட்ரேட் எடுத்தால் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறத இந்த மாதிரி முதல் 4 மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க். சரிங்களா? இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே மல்டிபிள் சார்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. நான் இப்போ 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது முதல் 3 ஹவர்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாத்தையுமே ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, சரிங்களா, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐஎன். ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் புரிதலுக்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர் கேண்டில் இங்கே பாருங்கள், ரெட்டாக இருக்குது, இதுலேயும் ரெட்டாக இருக்குது, இங்கேயும் ரெட்டாக இருக்குது, இங்கேயும் ரெட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட் சரியாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் கீழே தான் விலை போகுது. இப்போது ஃபின்எஃப்டியோட சார்ட் எடுத்துருங்க. சரிங்களா? இதனுடைய 3 ஹவர்ஸோட கேண்டிலை பிரேக் பண்ணச்ச. சரிங்களா? இப்போ பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக புட் ஆப்ஷனை இந்த மணியில் பை பண்ணாத. எக்ஸ்பைரி டேல அவுட் ஆஃப் த மணி, இந்த 0 ஆர் ஹீரோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது சின்ன அமௌண்ட் தான். நீங்கள் 200 500 போட்டால் நீங்கள் ஒரு லாட் வாங்கிடலாம் அவுட் ஆஃப் த மணியில் போட்டிங்கன்னா. ஆனால் எக்ஸ்பைரி டேயில் அவுட் ஆஃப் த மணியெல்லாம் 0 ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளூக்கில் ஆடாமல் ப்ரிடிக்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சரியுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, வெயிட்டேஜ் எல்லாம் சரியுது அப்படின்னா இங்கே 3 ஹவர்ஸ் கேண்டில் இங்கே பாருங்கள் எங்கே போயிருக்குமா, 23,300 23,113. சரிங்களா? கிட்டத்தட்ட சரிங்களா ஒரு 200 பாயிண்ட் பக்கம் நியர்பை. சரிங்களா? 190 பாயிண்ட் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 190 பாயிண்ட் கிட்ட கீழே சரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். 3 to 5 மினிட்ஸு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை, லாட் சைஸ் அதிகப்படுத்திட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை ஈஸியாக மேக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக சொல்கிற விஷயமும் இதுதான். அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா சும்மா வேல்யூஸ் இல்லாமல் எடுத்துடக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 ரீசன் இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஒரு ரீசனே பெரிய விஷயம். இந்த 5ல் இந்த 1 நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க. சரிங்களா? ஸோ இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ நீங்கள் நார்மலாக பண்ணுற காட்டில் இதில் அதிகமாக இருக்கும். எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.